கீழ்ப்படியாமல், இப்படி ஏகப்பட்ட காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் எதை வெறுக்கிறாரோ அது பாவம். அல்லேலூயா. கர்த்தர் எதை வெறுக்கிறாரோ அது பாவமாக இருக்கிறது. பொதுவாக சொல்ல போனால் ஆண்டவர் வெறுக்கிறது அனைத்துமே பாவமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த பாவத்தின் அதிபதி யார் சொல்லுங்க பாப்போம்? யாரு? பிசாசு. ஆகவே அதுக்கு சொந்தக்காரன், ஒரு உரிமை உள்ளவன் இந்த ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது சாத்தான். அல்லேலூயா. இந்த பிசாசு தான் இந்த பாவத்துக்கு பொறுப்பதிகாரியாக இருக்கிறான். ஆகவே இந்த பொறுப்பதிகாரி, அதாவது பாவத்தை பொறுப்பாய் வைத்திருக்கிற அந்த அதிகாரி, அந்த பாவத்தை யாருக்கு விதைக்கலாமோ அவர்களுக்குள்ளே தீவிரமாய் விதைக்கிறதான் அவனுடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த பாவத்தை வைத்திருக்கிற அந்த பொறுப்பதிகாரி, அதாவது பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் வேதம் சொல்லுகிறது. யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொன்னால், நீங்கள் டாய்லெட்டுக்கு போய்க்க வருவான், சாப்பிட இருக்க இருப்பான், குளிக்க போய்க்க வருவான். நீங்கள் எந்த இடத்துல எப்போ நிற்கிறீர்களோ அந்த இடத்துல கட்சிக்கிற சிங்கம் போல விழுங்கும்படியாக உங்களுக்கு முன்புறமும் பின்புறமும் அந்த சத்துரு தொடர்ந்து கொண்டே இருப்பான். ஆனால் உங்களுடைய கண்களுக்கு தெரியாது. உங்களால் அவனுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ள முடியும், ஆனால் அவனை பார்க்க ஒரு நாளுமே முடியாது. அதுதான் இந்த பாவத்தின் அதிகாரியாகிய பொல்லாத சாத்தான் வைத்திருக்கிற திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை ஒரு விஷயம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 ஒருவர் வாசிங்கள். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருக்கிறது. அந்த சர்ப்பமானது ஸ்திரியை நோக்கி, நீங்க தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று. இப்போ ஒரு நல்ல காரணம் தங்கச்சி, இந்த சர்ப்பமானது எப்படிப்பட்டதா? தந்திரம். இப்போ எத்தனை பேர் பாம்பை கண்டா பிசாசன்னு நினைக்கிறீங்க? கிளைங்களுக்கு வைக்கப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. பாம்பை கண்டா அது பிசாசன்னு சொல்றது. சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு தெளிவை உண்டு பண்ண வேணும். சர்ப்பத்தை கண்டா, பாம்புக்கு பாம்பு பேர் சர்ப்பம். இந்த பாம்பை கன்றாங்களெல்லாம் இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய கிறிஸ்தவ பிள்ளைகள் இப்போ சத்தானேன்னு வரும். சரி, அவர் பாம்பு வந்து சேரப்பாம்போ கோடாலி பாம்போ என்ன பாம்போ சில வேளை ரோட்டால் பொறுக்க போனாலும் இயேசுவின் ரத்தம் செய்யும். பாம்பை கண்டு இயேசுவின் ரத்தம் ஏன் அப்பாலே ஒரு சத்தானே என்று பாம்பை கண்டு சொல்லுவார்கள். அப்போ ஏனென்றால் இந்த வேதாகமத்திலே இந்த சர்ப்பத்தை உதாரணப்படுத்தி சர்ப்பமானது தந்திரம் உள்ளதுன்னு சொன்னபடினாலே அநேகருடைய நினைவு என்னென்றால் அந்த பாம்பு சாத்தான். நல்லா விளங்கி கொள்ளுங்க. சாத்தானை யாரும் பார்த்துருக்குறீங்களா? முடியுமா பார்க்க? சொல்லுங்க, முடியுமா? முடியாது. பிசாசு பிடிச்சால தான் பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு பிசாசு இருந்தால் ஆடுற ஆட்டத்தை அந்த நபரைத்தான் பார்க்க முடியாது. உள்ளுக்கு இருந்து ஆட்டுறத என்ன நம்ம பார்க்கவே முடியாது. அப்போ இந்த வசனத்திலிருந்து நல்லா விளங்கி கொள்ளுங்க. இந்த சர்ப்பத்தின் ரூபத்திலே இந்த பிசாசு என்ன செய்ய போகுது? செயல்பட போகிறது. ஆகவே இந்த சர்ப்பம் இந்த சாத்தானுக்கு துணை போய் இந்த சர்ப்பத்தின் ரூபத்தில், சர்ப்பத்தின் வடிவத்தில் சாத்தான் ஏவாளிடத்திலே வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடினால இந்த சாத்தான் வந்து சர்ப்பம் கிடையாது, சாத்தானுக்குள்ள இருந்து கிரியையை உண்டு பண்ணுகிறது தான் சாத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு பிடிச்சா அந்த மனுஷன் சாத்தானா? ஒரு ஆளுக்குள்ள அசட்டாக இருக்கன்னு வைப்போம். ஜெபிக்கிற பொழுது ஆடு அந்த ஆளை பார்த்து சொல்லுங்க சாத்தானேன்னு சொல்லுவோம். இல்லை, அவர் ஒரு அடையாளமாய்
ஒரு ரூபமாய் நமக்கு தென்படுகிறாரே ஒழிய அவரை நடத்துவிக்கிற காரியம்தான் அந்த பிசாசு. இப்ப இந்த சாத்தான் இஸ்திரியை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறான். இந்த தோட்டத்தில் இருக்கிற கனிய புசிக்க வேண்டாம் என்று கடவுள் சொன்னாரோ என்று ஒரு வார்த்தை மட்டும் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஒரு வார்த்தை மட்டும் கேட்கிறான். இப்ப இந்த ஏவாள் சும்மா போகிறவன் எங்கேயோ போனவோ தெரியாது. ஆளாமையை விட்டுட்டு கட்டறத்த மாட மாதிரி எங்க போனவோ தெரியாது. போறதுக்கு இந்த சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு முதலாவது என்ன செய்கிறான்? செவி கொடுக்கிறான். இந்த சர்ப்பத்தை பார்க்கிறான். இந்த சர்ப்பத்தை பார்த்தவுடனே சர்ப்பத்தின் நடந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. சத்தம் உண்டாகிறது, அது கேள்வியாய் மாறுகிறது. கேள்வியாய் மாறுகிற சத்தத்துக்கு இவன் நின்று என்ன செய்கிறான்? பதில் கூறுகிற சூழ்நிலையாய் வருகிறது. ஆகவே இன்றைக்கு சாத்தானானவன் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கும்படியாக பல வடிவங்கள், பல மனிதர்களைப் போல, பல உறவுகளைப் போல நமக்கு நன்மை தரக்கூடியவைகளாய் அங்கே காண்பிப்போடு கூட எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை விழுத்துவதற்கு சாத்தான் வழிகளை தேடுகிறவனாய் இருக்கிறான். ஏனென்றால் சாத்தான் பாவத்தை கையிலே வைத்திருக்கிறான். அந்த பாவம் கையில இருக்கிறபடினாலே அந்த பாவத்தை ஏதாவது யாருக்காவது தெளிக்க வேண்டும், திணிக்க வேண்டும் தான் அவனுடைய நோக்கம். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவம் செய்கிறவனுக்கு மரணம் உண்டாகும். அங்கே மரணத்தின் நிமித்தமாய் அவன் நரகத்துக்கு தள்ளப்படுவான். இதுதான் உண்மை. இன்னைக்கு பிசாசுடைய திட்டம் எல்லாம் அநேகரை எங்க கொண்டு போறதுக்கு? பாதாளத்துக்கு கொண்டு போற அவனுடைய திட்டம். ஆனபடினால இந்த ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து சொல்றான், டீட்டெயில், அதாவது விளக்கம், டீட்டெயிலாக சொல்லுகிறா. சரியான அர்த்தத்தோடு ஆண்டவர் சொன்னதை விளக்கி சொல்லுகிறா பிசாசுக்கு. எப்படி வாசிங்க பிள்ளை? இப்ப எங்க பார்க்கிறா? சர்ப்பத்தை பார்க்கிறா. நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களை புசிக்கலாம், ஆனாலும் அந்த ஸ்பொட்டை சொல்லுகிறார். பிசாசுக்கு கடவுள் கொடுத்த கட்டளையை காண்பிக்கிறார். நடுவில் இருக்கப்பா பிரச்சனை, அது என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. கேட்டாங்க, சும்மா தான் எடுத்து விட்டாங்க ஒரு கதையை. இந்த பிள்ளை என்ன செய்திருக்குது? கடவுள் சொன்ன ரகசியம் எல்லாத்தையும் ஓட்டடா உதவி போட்டு இப்ப சும்மா இருப்பானா சாத்தான்? இப்ப அநேகர் பாவத்துக்கு விழுந்து போட்டு பிசாசு அப்படியாக வஞ்சித்து விட்டதுன்னு வேற. விபச்சாரத்துக்குள்ள, கள்ள தொடர்புகளுக்குள்ள போய் விழுந்துட்டு நான் பலவீனப்பட்டுட்டேன், பிசாசு என்னை வஞ்சித்துட்டது. யாரை வஞ்சிக்கிறது? பிசா அட்டிக்கோணும் செவிட்ட பத்தி. இப்ப இந்த யோகால பிசாசு தானாய் வந்ததை பிடுங்கி சாப்பிடன்னு சொல்லல, இந்த கனியை குறித்ததான ஒரு கேள்வியை எழுப்புகிறார். கேள்வியை எழுப்புகிற பொழுது இந்த கேள்விக்கு அவன் பதில் சொன்னதை நிமித்தமாக அவன் அவளுடைய சிந்தையை திசை மாற்றுகிற சூழ்நிலைக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறான். நல்லா கவனிங்க. இப்ப அவ சொல்லிட்ட, ஆண்டவர் கொடுத்த காரியத்தை எல்லாத்தையும் சாப்பிடலாம், தோட்டத்தில் நடுவில் இருக்கிறத மட்டும்தான் சொன்னார் என்று. இதுக்கு அவன் என்ன சொல்ல போறான்? வாசிங்க மக்களே. அப்பொழுது சர்ப்பமானது ஸ்திரியை நோக்கி, நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? சாப்பிட்டா மண்டைய கழுவ ஆரம்பிக்கலாம். சாகவே சாக மாட்டீங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்க நன்மை தீமை அறிந்து பத்தாக்குறைக்கு என்ன செய்து விட்டான்? தேவர்களை போல் இருப்பீர்கள் என்று. அதனால தேவன் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? சாப்பிடவன் எப்படி சுத்தி வளைச்சு ஏவாளை தன்னுடைய வலைக்குள்ளே விழுத்தி விட்டார். இப்ப ஏவாள தவறா, வஞ்சித்த பிசாசுல தவறா? இந்த ஏவாள்லாம் பிரச்சனை. நீ போன, நீ என்ன செய்யலாம்? அப்படியே போயிருக்கலாம். அதை பார்த்து அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்து
அவனுடைய வலைக்குள்ள விழுகிறதுக்கு தேவன் கொடுத்த ரகசியத்தை கூட என்ன செய்துட்ட? அவனுக்கு தெரியும், அவனுக்கு நல்லா தெரியும். அவன் தேவ வசனத்தை பேசினவன். இயேசுவை கொண்டே மலையில வச்சு சொல்றான், நீ தாழ குதி. தேவ தூதுவர்கள் என்ன செய்வார்கள்? ஏந்தி கொள்வார்கள். அப்ப வேத வசனம் முழுக்க தெரியும். ஆண்டவர் கொடுத்த கட்டளை எல்லாத்தையும் நன்கு சர்ப்பமானது அறிந்தபடினாலே தந்திரமாக தன்னில பிளவராதபடி அவன்கிட்ட போட்டு வாங்குகிற காரியத்தை நல்லா கவனிங்க. இன்னைக்கு சாத்தான் அப்படிதான் அவங்களோட வீட்டு வாசல்ல நிற்பான். தந்திரமா நிற்பான், தந்திரமா நிற்பான். ஒரு சொட்டு சருகுவைகளா இருந்தா ஏவாள நிலைமை தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் போகும். ஆனா